வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இறைவே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் அழைக்கிடவே வந்து கூடுங்கள். அன்புக்குரிய மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய சிறப்பான நாள் லூது தாயினுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடி நம்முடைய பங்கில் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பக்தியில் குறிப்பாக இந்த நாட்கள் அன்னையினுடைய பிறந்த நாளுக்கான தயாரிப்பாக மூளை முடுக்குகள் எல்லாம் விழாக்கள். அந்த விழாக்களோடு நாமும் சேர்ந்து அன்னையின் அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். பல்வேறு நபர்கள் பல கருத்துக்களை முன் வைத்து ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் வைத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வனேசா 10ஆம் ஆண்டு பிறந்தநாள், ஸ்டான்லியுடைய பிறந்தநாள், ஜோதி அவருடைய பிறந்தநாள். பிறந்த நாளில் இறைவனவர்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக அன்னையின் வழியாக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய நன்றி அறிதல்கள் சைமன் குடும்பத்தினர், வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர், கேத்ரின், எட்வினா, ஆண்டோ இன்ஃபன்ட்ராஜ், வியாகுல பிரிட்டோ, கிறிஸ்டியன் அமலராணி, சந்தன ஜெயசீலன், ரூபி சகாய, செசிலி, செபாஸ்டின், ஆண்டனி ஜானி, அனுஷா, மேரி, ஜீவ், ஆண்டோனி சாமி குடும்பத்தினர், ஷாரோன், ஜேம்ஸ், லியாண்டர், மெல்வின், ஆண்ட்ரூ, காட்வின், ஆப்ரகாம், டான், சுதா, வர்ஷா, வெரோனிகா குடும்பத்தினர், பெனிஸ்கர், மேரி டாலர் ஃபேமிலி குடும்பத்தினர், ஜோசப் இளங்கோ, மேரி லைட்டர், ஆண்டோ அர்ஜோத், மைக்கேல், நிதேஷ், சகாய, மரிய, பிரியங்கா, ரோஜ் குடும்பத்தினர், டேனியல் குடும்பத்தினர், சோகன் குடும்பத்தினர் ஆகியோர் இத்திருப்பலியை இறைவனுக்கு நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்துக்களாக அம்ப்ரோசியா தேவதாஸ் குடும்பத்தினர், இன்ஃபன்ட் பிராங்க்லின், ஜெத்ரோத் மேரி சிறப்பு கருத்துக்களுக்காக, ஜான் போஸ்கோ ஆரோக்கிய மேரி உடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, வின்ஸ்டன் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாய மேரி, சிறில் ஆனந்த் ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மனை பாட்சிக்காக நீதி ஜெயசீலன், கேத்ரின் ஜெயசீலன், எட்மண்ட் ரொட்ரிகோ, பிரேவின் ரொட்ரிகோ, மகாராசி பைவா, சின்ஸ்ரோல், ஃபிலோமினா சின்சோல், தினேஷ்குமார், செபஸ்டியா பிள்ளை, குழந்தை அம்மாள், ஜபமாலை செல்வம், மைக்கேல் சௌரியம்மாள், சேவியர் மனுவல், செல்வி மலர், ஜோஸ்பின், எஸ் ஆர் ஞானப்பிரகாசம், பவுலின் எட்வர்ட், அருள்சாமி, ரஞ்சித் மேரி, பால்ஜே செலஸ்கி, லெபாரியோஸ் ராயன், மெடோனா, எக்காத்தூர், விருதம்பால், ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, திருப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய அன்னையினுடைய திருப்பாதத்தில் மாலையிட்டு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையுடைய பக்தியில் நாம் வளர்வோம். பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். மாசில்லா காணிகை பாடலை நாம் பாடுவோம். அருத்தந்தை அமீர் அவர்கள் மாலையிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து அன்னையை நாம் வாழ்த்தி அன்னையை புகழ்ந்தேத்தி இந்த திருப்பலியை நாம் தொடங்குவோம். மாசில்லா கன்னியே மாதாவே உன்னை நேசமில்லாதவர் நேசரே ஆவார். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை உட்பவமற்றாய் ஆதியில்லாதோரை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. அற்புதமான வார்த்தை மரியே வாழ்க என்று சொல்லி அந்த அன்னையின் திருப்பெயரால் திருப்பலில் ஒப்பு கொடுத்து அன்னையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் நாளாம் இந்த
நாளில் ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். எனது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தும் மீட்பின் மொழி எது நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருட்புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 21 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாய் இருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையவராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாய் கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனைத்துக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் என் நற்செய்தியை அறிவிக்கும் திரு தொண்டனான் ஆனேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 54 பல்லவி. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார்.
இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். பல்லவி. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதாரமாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. பல்லவி. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 2 இறைவாக்கியங்கள் 1-12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகுமுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
அன்னை மரியாளை ஆழ்ந்த அன்பு செய்பவர்கள் ஒரு நாளும் பிரிவது கிடையாது. பிரிந்தாலும் அன்னை மரியாள் அவர்களை விடுவதும் கிடையாது. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, இந்த நாட்களில் எங்கே பார்த்தாலும் விழாக்கள், அன்னையினுடைய அற்புதமான ஆசீர்வாதம் நிறைந்த விழாக்கள், பாத யாத்திரை, நட யாத்திரை, பிறகு வேளாங்கண்ணிக்கு செல்வது, பெசனகுக்கு செல்வது, பல இடங்களில் இன்றைக்கு இந்த நம்முடைய தமிழகத்தில் அன்னைக்கு தான் நிறைய விழாக்கள். அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் மூலை முடுக்குகளெல்லாம் விழாக்கள் இருக்கும். ஆக சின்ன கெபிகள், ஆலயங்கள், சிற்றாலயங்கள், பேராலயங்கள், திருத்தலங்கள், எங்கே பார்த்தாலும் அன்னையினுடைய விழாக்கள். எவ்வளோ மக்கள், ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு சமயத்தை சார்ந்த அனைத்து மக்களும் சாரசாரையாக அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அன்னை மரியாளை நோக்கி போவதும், பொருத்தனைகள் செய்வதும், நிச்சயமாக வேண்டுதல்கள் நிறைவேறியது என்று நன்றி சொல்வதுமாக நாளுக்கு நாள், வருடத்திற்கு வருடம் அன்னையை நோக்கிய பயணங்கள், அன்னையினுடைய தேடல்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகின்றன. அந்த வரிசையில் நாமும் இருக்கின்றோம். அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக, அன்னையினுடைய பங்கு மக்களாக, பாத்திமா தாயினுடைய திருப்பெயரால் நாம் எல்லாம் இருப்பது கூடுதலான ஒரு பொக்கிஷம், ஒரு மகிழ்ச்சி தான். அன்னை நம்ம எல்லோருக்கும் ஒரு திருச்சபை கொடுத்த ஒரு துருப்புச்சீட்டு என்று நாம் சொல்லலாம். அந்த தேவத்தாய் நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சமென்று இருப்போருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாக இருக்கு. அந்த தாயை நாம் நினைத்து பார்க்கின்ற அன்புதான் கண்முன்பாக நிற்கிறது, தியாகம்தான் வந்து நிற்கிறது. அந்த அன்னையே நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் பாலமுமாக அந்த அன்னை நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். அந்த அன்னையினுடைய சிறப்பில் நாம் வளர, தோழமையில் வளர, அரவணைப்பில் வளர, அந்த அன்னையின் நம்முடைய திருவடியில் நம்முடைய வாழ்க்கை உயரட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, அது ஒரு காடு. அந்த இயற்கையான அந்த காட்டுக்குள்ளாக ஒரு துறவி ஒரு தியானம் செய்ய அவர் செல்கிறார். தியானம் செய்து கொண்டு இருக்கின்ற போது திடீரென்று பரபரப்பான சத்தம். என்னடா சத்தம் பார்த்தோம் என்றால், அங்கிருந்த மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உராசி கொண்டு தீ பற்றி எரிகிறது. அவர் அதை பார்க்கிறார். பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு தாய் பறவை அங்கும் இங்குமாக அலறடித்து கொண்டு கத்திக்கொண்டு வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த பறவை இப்படி கத்துகிறது, ஏன் இந்த தாய் பறவை இப்படி சத்தம் போடுது என்று பார்த்தால், மரத்தின் சற்று உயரத்தில் உச்சியில் ஒரு கூடானது கட்டியிருக்கிறது. இந்த கூட்டுக்குள்ளாக குஞ்சு இருப்பது. ஆகவே இந்த தாய் பறவை அந்த மரம் எரிய 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 அது நோக்கி போக, அதை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்ற அது போராடுகிறது. இதெல்லாம் அந்த முனிவர் துறவி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பு உயர உயர கூடு கிட்ட செல்லுகின்ற பொழுது அந்த தாய் பறவை சென்று அந்த கூட்டுக்கு மேலாக உட்கார்ந்து விடுகிறது. பிறகு மரம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகிறது. பிறகு முனிவர் துறவி சென்று அது என்னதான் நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த தாய் பறவை தன் சிறகுகளெல்லாம் விரித்த வண்ணமாக கருகி செத்து போயிருந்தன. பிறகு அதை எடுத்து அதை நீக்கி பார்த்தோம் என்றால், உள்ளுக்குள்ளாக அந்த அழகான குஞ்சுகள் உயிரோட அது அப்படியே கத்திக்கிட்டே நீரோடைக்கு செல்லுகின்றன. ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்ற அது தன்னை முழுமையாக கொடுக்கிறது. அன்புக்குள்ளே மாதாவை நான் இப்படி தான் பார்க்கின்றேன். அன்னை மரியாள் நமக்கு எவ்வளவோ ஆபத்துக்கள், விபத்துக்கள் இருந்தாலும் அந்த குஞ்சு எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ, எவ்வளவோ ஆபத்துக்கள் தாய் அந்த சிறகுகளால் அந்த நிழலில் காப்பாற்றுகிறார். அதுபோல நிச்சயமாக அன்னையை நாடுபவர்கள், அன்னையே கதி என்று வாழ்பவர்களுக்கெல்லாம் அன்னை நிச்சயமாக வளமாக, நலமாக, பாதுகாப்பாக ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கலாம். தேவத்தாயினுடைய அற்புதமான அந்த பராமரிப்பு. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ மக்கள் அன்னையை நோக்கி செல்வது. அவளுக்குள்ளாக அப்புறம் எத்தனையோ இந்து சகோதரர்கள், எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ பேர் நடைப்பயணமாக அந்த கொடியேற்றத்துக்கும் சரி, திருவிழாவுக்கும் சரி, அவர்கள் புரிந்து கொண்ட விதமே வேறு. ஆக நாம் புரிந்து கொண்ட விதமும் வேறுவாக இருக்க அந்த தேவத்தாய் நிச்சயமாக நம் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, பாதுகாப்பின் அரணாக இருக்கிறார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி கானாவூர் திருமணம். நாம் எத்தனையோ முறை, பல முறை நாம் கேட்டு, 100க்கு மேற்பட்ட முறை இந்த நிகழ்வை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருப்போம். கானாவூரில் திருமணம். ஏன் இந்த கானாவூர் திருமணம் பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற, வரலாற்றில் திருவிவிலியத்தில் இடம் பிடித்தது என்றால் 2 விஷயங்கள். ஒன்று, மாதாவும் இருந்தாங்க, பிறகு அங்கே ஆண்டவரும் இருந்தார். ஆக மாதாவும் ஆண்டவரும் இருந்தது தான்
இந்த திருமணம் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அழகான பாடம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் ஆண்டவருடைய இருப்பும் இருந்ததென்றால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைய நாளுடைய காணாவு திருமணம் அன்னையினுடைய அற்புதமான செயல்பாடுகள், ஒரு 3 செயல்பாடுகளை நாம் சிந்திக்கலாம், அசை போடலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று என்னவென்றால், மனக்குறையை தீர்ப்பவள் தேவத்தாய் இல்லையா, மனக்குறைகளை தீர்ப்பவள். ஆக இன்றைக்கு பாருங்கள், காணாவு திருமணத்தில் ஒரு பெரும் குறை, ஒரு மிகப்பெரிய குறை, அது உணவு பற்றாக்குறை, கௌரவ குறை, ஆக ஒரு மகிழ்ச்சிக்கான குறை. ஆக அந்த மகிழ்ச்சியின் குறையை, அந்த மகிழ்ச்சியை நிவர்த்தி செய்து கௌரவ குறையை, கௌரவத்தை கொடுத்து பிறகு மனசில் இருந்த அந்த குறை, அந்த உணவு பற்றாக்குறையும் தீர்த்து வைக்கிறாள். ஆக அன்னை மரியாளை நம்ம எப்படி பார்க்கலாம் என்றால், மனக்குறைகளை தீர்த்து வைப்போம். மனசுக்குள்ளாக நமக்கு நிறைய குறைகள் இருக்கும். சில நேரங்கள் கணவனிடத்தில் சொல்லுவோம், சில இடத்தில் மனைவிடத்தில் சொல்லுவோம், சில நேரத்தில் சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்தில் சொல்வோம், பெற்றோரிடத்தில் பல நேரங்களில் பேச முடியாது. ஆக மனசுக்குள்ளாக 1000 குறைகள் நமக்கு இருக்கலாம். கடன் தொல்லை ஒரு குறை, உடல் நல குறைபாடு ஒரு குறை, மனநல குறைபாடு ஒரு குறை, ஒரு புரிதல் இல்லாமல் வாழ்வது ஒரு குறை, ஆக கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு குறை, ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு பாசம் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள் மனசுக்குள்ளாக 1000 குறைகள் இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு தாய், ஒரு அன்பின் தாய், சக்தியின் தாய், பலத்தின் தாய், ஆற்றலின் தாய், போர்வைக்குள்ளாக இருந்து காப்பாற்ற தாய், மனசு குறைகளை தீர்த்து வைக்கின்ற அந்த தாய் இருக்கிறார். அதனால தான் என்னவோ எவ்வளோ மக்கள் அன்னையை நோக்கி நாம் செல்வது. ஆக அன்புக்குரியவர்களே, அன்னையை நாம் பார்க்கின்றவர்கள், அம்மா தாயே எங்கள் மனதின் குறைகளெல்லாம் தீர்த்து வையும், எங்கள் திருமண குடும்ப வாழ்வின் குறைகளெல்லாம் தீர்த்து வையும். காணாவு திருமணத்தில் அதான் நடந்தது. மனசின் குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வலிமையான தாயாக, அண்டி வருவருக்கெல்லாம் அடைக்கலத்தின் தாயாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், பரிந்துரைக்கின்ற தாய். someone is recommending. இன்றைக்கி பாருங்கள், ஒரு நமக்கு பல பேருடைய ரெக்கமெண்டேஷன் தேவை. ஒரு கல்லூரியில் சேர, ஒரு வேலையில் சேர, அதற்கெல்லாம் பல லஞ்சங்கள், பல காசுக்களம் கொடுக்கணும். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்வில், திருமண குடும்ப வாழ்வில் நாம் நன்றாக இருக்க எந்த லஞ்சமும் தேவையில்லை. அன்னையிடத்தினுடைய பரிந்துரை தான். பாருங்கள், இந்த காணாவு திருமணத்தில் அங்கு ஏற்பட்ட குறை ஏற்படுகிறது. அன்னை அவராகவே சென்று ஆண்டவரிடம் பரிந்துரைக்க, she is interceding the issues இல்லையா, ஒரு அழகான பிரச்சனையை பரிந்துரைக்கிறாள். அப்போ நமக்கெல்லாம் யார்? தேவத்தாய் பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கு. அம்மா தாயே, இந்த நாளில் இந்த வேண்டுதலை நான் வைக்கிறேன், எனக்காக இயேசுவிடம் பரிந்து பேசும் என்று மாதாவிடத்தில் கேட்பது, கெஞ்சுவது, கொஞ்சுவது, வைப்பது, கேட்பது. ஆக நமக்காக ஒரு தாய், ஆக நமக்காக ஒரு ஆள் என்றால் அம்மா தான். ஆக நம்முடைய மனசு குறைகளை எடுத்து சொல்லி நமக்காக பரிந்துரைக்கின்ற தாயாக இருக்கிறாள், இயேசுவிடத்தில் பரிந்துரைக்க. ஆக இப்படியாக இரண்டாவது அற்புதமான செயல் இந்த காணாவு திருமணம். மூன்றாவது என்னவென்றால், அன்னை விரும்புவது என்ன இல்லையா, மாதா விரும்புவது என்ன? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இல்லையா, அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். எந்த விதத்திலும் வெளியே செல்லவில்லை அன்னை மரியாள். இயேசுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. இயேசுக்கு என்ன பிடிக்கும்? உகந்த வாழ்வு, கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்வது. ஆக தெல்ல தெளிவாக அன்னை மரியாள் பாருங்கள், இயேசு சொல்வதை செய்யுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். மகிமை நடக்கும், புதுமை நடக்கும், அருள் கிடைக்கும், ஆசீர் கிடைக்கும். 3 சிந்தனைகள். காணாவு திருமணம் நம்முடைய மனசு குறைகளை தீர்த்து வைப்பவள் அன்னை மரியாள், நமக்காக பரிந்துரைப்பவள் அன்னை மரியாள், இயேசுக்கு உகந்ததை நாம் செய்ய ஆசைப்படுபவள் அன்னை மரியாள். ஆக அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று. அதுபோல நம்முடைய வாழ்வு, நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு அருளோடும் ஆசீர்வாதத்தோடு இருக்க. எப்படி காணாவு திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்ட, அதுபோல் நம்முடைய திருமண வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க நிச்சயமாக அன்னையினுடைய பரிந்துரையும், அன்னையினுடைய வழிநடத்தல், ஆண்டவர் இயேசு உடனிருப்பு இருக்கின்ற போது நிச்சயம் நம் குடும்பமும் திருமணமும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற சிந்தனையோடு அன்னையின் பக்தியில், அன்னையின் வேண்டுதலில் வளர்வோம், வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் தேவ தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்படும். கருணை
அன்புமிக்க சகோதர சகோதரர், நமக்கென்று ஒரு தாய் எப்பொழுதும் பரிந்துரைத்து நம்முடைய மனசு குறைகளெல்லாம் தீர்த்து வலிமையோடு வல்லமையோடு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று இயேசுக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைந்திட ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாக இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரானதே என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவனுடைய வணக்க நாளில் நாங்கள் மைப்போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலுமா. தூய ஆவினிலட்டது அன்னை முனை ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராகி அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தாயினுடைய விருப்பமும் ஆசை, அவர் சொல்வதை செய்யுங்கள். இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கின்ற குடும்பமாக நம் திருமண குடும்ப வாழ்வு அமைய அன்னையுடைய பரிந்துரையை கேட்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் புகழ்ந்தேத்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமண குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிப்பவர் இறைவன். நிச்சயமாக காணாவ திருமணம் அருளோடும் ஆசீர்வாதம் பெற்றது, புதுமையும் மகிமையும் பெற்றது. அன்னையினுடைய உடனிருப்பம், அன்னையினுடைய பரிந்துரையும் இயேசுனுடைய அற்புதமான வலிமையான வல்லமையான அடையாளமும் கூட. ஆக இப்படியாக நம்முடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்ற எப்பொழுதும் நம்முடன் இருந்து வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின்
திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வருகவில்லை என்னை ஏவி
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியலே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பக்தியில் உங்களை எல்லோரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்கள். திருமண நாளெல்லாம் சிறப்பிப்பவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அன்னையுடைய தேரானது நாம் இன்றைக்கு உள்ளே நாம் எடுப்போம். ஆக அன்னையுடைய தேரின் முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து அன்னையுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வீடுகளுக்கு நாம் செல்லுவோம். எழுந்து நிற்போம். அன்னையுடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மீட்பு அடையவும் நம்பிக்கை அடையவும் அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலில் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை தேரானது நாம் மந்திரிப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தேரினை நாம் உயர பிடிப்போம். தோல்மேல் சுமத்தி அன்னையினுடைய அற்புதமான இந்த சன்னிதானத்தில் அம்மாவுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடு அன்னையினை தேரினை நாம் தாங்கி பிடிப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. செபிப்பமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், மக்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கே நன்றியும் மகிமை என்னாலும் உரித்தாக. ஆகவே ஆண்டவா, இந்த நாளில் சிறப்பாக தேவத்தாயினுடைய மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பக்தியில் எங்கள் குடும்பம் நாங்கள் வளர அற்புதமான இந்த தேர் பவனையும் ஆசீர்வதித்தாலும். அம்மா தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, மனக்குறைகளை தீர்த்து வைக்கின்றதாய், எங்களுக்காக பரிந்துரைக்கின்றதாய், பார்ப்போர் ஜெபிப்போர் வேண்டுவோர் எல்லார் மேலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிகின்றதாய். இதோ ஆலயத்திற்குள்ளாக உம்மை அழகாக பூக்களால் அலங்கரித்து மாலையிட்டு உம்மை வணக்கம் செலுத்தி அவற்றின் வழியாக உம்மை நோக்குந்தோறும் எங்களை அருளால் ஆசீர்வதித்தாலும். சிறப்பாக இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள இயலாத அத்தனை பங்கை சார்ந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மனக்குறைகளை உம்மிடத்தில் வைக்கிற வேண்டும் வரங்களெல்லாம் பெற்றுத்தர எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று இந்த தேரையும் இந்த தேர் பவனையும் பங்கெடுக்க வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையெல்லாம் குடும்பங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் பெயரால் இந்த தேரினை அன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவாய்ச்சின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லோரும் மீண்டுமாக மரியே வாழ்க, மரியே வாழ்க,
மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க. பவனியாக செல்வோம். அன்னையை வாழ்த்திய பாடலை நாம் பாடுவோம். நம்பிக்கையோடு செவியுங்கள். மனக்குறைகள், நம்முடைய மனசுக்குள்ளாக இருக்கிற குறைகள், நம்முடைய குடும்ப வாழ்வினுடைய குறைகள், பல நாட்களாக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய துன்பத்தின் முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். நமக்காக பரிந்துரைக்க அன்னையிடத்தில் வேண்டுவோம். பாடலை நாம் பாடிக்கொண்டு அன்னையை நாம் வாழ்த்துவோம், செபிப்போம். அழகாய், அற்புதமாய், அருளாய், ஆற்றலாய், சக்தியாய், பலமாய், உயிருமாய், உறவுமாய் இருக்கக்கூடிய அந்த தாயிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டுவோம். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை, அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவனே, கொள்ளையோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவனே, அம்மானி தேரினிலே மணி வரும் போதினிலே பொய்யாரமாக மனம் ஊர்வலம் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தும் இங்கு உள்ளது எல்லாம் தந்தும், உங்கள் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உங்கள் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை, அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் அப்படி நாம் திரும்பி அன்னையை நாம் பார்த்தோம். அன்னையை நாம் நோக்கிய நம்முடைய கண்கள் தேவத்தாய் நாம் எல்லோருக்கும் அருளை ஆசீர்வாதத்தின் தாயாக இருக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்வையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். மனக்குறைகளை தீர்த்து வைக்கக்கூடியதாய், நமக்காக பரிந்துரைக்கிறதாய், நமக்கான வலிமையான வல்லமையான தாயானவள் எப்போதும் நமக்காக என்ற ஒரு நட்புக்கும் பாசத்துக்கும் இந்த தாயிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், பாடுவோம். ஆதாரம் நீயே என்று அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவனே, அன்னை தாய் மரியே, அம்மாவும் காட்சி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் உன் திருக்கரமே, கண்ணின் மணியை போல என்னை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் உங்கள் பாதம் பற்றியே வாழும். இன்னும் ஒரு முறை தாய் இந்த உலகில் பிறந்தார், ஏழை எளியவர் முழு உலகம் படைப்பார். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணை, பாதமலரின் அருமை, அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. தோள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, தோள் மேல் வைத்துக் கொண்டு அன்னையை பார்த்து பாடலை பாடுவோம். அழகோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அந்த தேவத்தாய் நாம் எல்லோருக்கும் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நாம் பார்க்கின்றவர் எப்படி இருக்கிறது? ஒய்யாரமாக, அலங்காரமாக, ஆர்வமாக, ஆறாவாரமாக அன்னையை நாம் அழகுபடுத்த அன்னை நம்மை அழகுபடுத்துகிறாள்.
தேவத்தாயை நாம் புகழ்ந்தேத்த அன்னை நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் தாய் நம் பங்கு, நம் குடும்பம், நம் வேலை, நம் குழந்தைகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அன்னை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு அன்னை நாம் புகழ்ந்தேத்தி பாடுவோம். கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவனே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவனே, அம்மானி தேரிலே பவனி வரும் போதினிலே உய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம், உங்கள் முகத்தை பார்க்கும் உள்ளம் மகிழுமே, உங்கள் நாமத்தை சொல்லும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக அழுதோயமே எங்கள் அன்னை மரி, உயிரோயமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை, அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரி, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அப்படி நம்முடைய கண்கள் அன்னையை நாம் பார்ப்போம். அவ்வளவு அழகு இல்லையா? எவ்வளவு எழில் கொஞ்சுகின்ற அழகு, அருளென்னும் அழகு ஓவியமாக, ஆக அற்புதமான ஓவியமாக, காவியமாக அன்னை தெய்வத்தாய் நம் எல்லோரையும் நோக்குகிறாள். அன்னை நம் எல்லோரையும் பார்க்கிறாள். அன்னை நம் எல்லோரையும் நேசிக்கிறாள். அன்னை நம் எல்லோரையும் ஈர்க்கிறாள். அன்னை நம் எல்லோரையும் அரவணைக்கிறாள். அன்னை நம் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கிறாள். அன்னை நம்முடைய குடும்ப வாழ்வின் மையமாக, அன்னை நம்முடைய குடும்ப வாழ்வின் நம்பிக்கையுமாக, நம்முடைய குடும்ப வாழ்வின் பரிந்துரையாக, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் எல்லாமுமாக்கிறார். அந்த தேவத்தாய் நம் எல்லோரையும் பார்க்கின்ற, ரசிக்கின்ற, நேசிக்கின்ற, அரவணைக்கின்ற, அருள் பொழிகின்ற, ஆற்றல் அளிக்கின்ற, எல்லாருக்கும் எல்லாம் அந்த தாய். அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். அம்மா தாயே, எங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளெல்லாம் அறிந்தவர், எங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் அறிந்தவர் நீர், எங்களுடைய பலவீனங்களெல்லாம் குறைகளெல்லாம் அறிந்தவர் நீர். அம்மா தாயே, அழகே அழகு, உம்முடைய முகம் அழகு, உம்முடைய சொற்கள் அழகு, உம்முடைய செயல் அழகு, உம்முடைய செயல்பாடு அழகு, வருவோர் போவோர் ஜெபிப்போர் வேண்டுவோர் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அழகு சேர்க்க எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகம் முழுவதும் உம்மை நோக்கி சாரையாக வருவதும் போவதுமாக வேண்டுவதுமாக எங்கோ ஒரு மூலையில் தாய்க்குரிய அன்போடு அந்த தாய் தேவத்தாய் நீ இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வழி நடத்துகிறீர், பார்க்கிறீர், பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர், உடன் இருக்கிறீர், காக்கின்றீர், பரிந்துரைக்கின்றீர், ஆற்றலை பொழிகிறீர். அந்த நம்பிக்கை தான் வாழ்வாக மனசுக்குள்ளாக எவ்வளோ விதமான சூழல் கொடு கவலையோட, கஷ்டத்தோட, பதற்றத்தோட, அழுத்தத்தோட, இறுக்கத்தோட, மன வலிகளோட, காயங்களோட, மேடுகளோட, வல்லங்களோட, பல்வேறு விதமான கனவுகளோட, லட்சியங்களோட, கற்பனைகளோடு நாங்கள் சுமந்து கொண்டு இருந்தாலும் அம்மா தாயே என்று சொல்லன்னா எங்களுடைய சொற்களிலிருந்து வெளிவரக்கூடிய சொற்கள் எல்லாம் ஆசீர்வதி. அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கிற தாயே, அடைக்கலத்தின் தாயே, பங்கின் பாதுகாவலான தாயே, லூர்து தாயே, எங்களெல்லாம் வழி நடத்துகின்ற வழிதுணையுமான தாயே என்று தாயே என்று அழைக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகள் மேல், உடைய பக்தர்கள் மேல் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிகினீர். அம்மா, இதை குழுமிருக்கிற இந்த மக்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வாதத்திலும் இருந்தவர்கள், பார்ப்பவர்கள், உம்மிடத்தில் வந்தவர்கள், வர இயலாத அத்தனை மக்கள் மேலும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிவீராக. உடைய பிறந்த நாள் வரப்போ, உடைய பிறந்த நாளுடைய பரிசாக, உடைய பிறந்த நாளுடைய கொடையாக இதோ நாங்கள் வைக்கின்ற வேண்டுதல்கள் இன்றைக்கு, நாளை, நாளை மறுநாள் என்று இதோ உம்முடைய பிறந்த நாள் பரிசாக எங்கள் குடும்பத்தின் இந்த தேவைக்காக, இந்த வேண்டுதலுக்காக, இந்த ஜெபத்திற்காக, அது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறுவதாக இருக்கலாம், மனசுக்கு ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், உள்ள நலமாக இருக்கலாம், குழந்தைகளை குறித்த எண்ணமாக இருக்கலாம், குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கலாம், நல்ல வரனாக அமையலாம். இப்படியாக பல எண்ணங்களோடு ஏக்கங்களோடு நிற்கக்கூடிய அத்தனை பேர் எல்லாம் நிறைவாக ஆசீர்வாதத்தில் அம்மா
தாயே, நீரே பலமும் நீரே துணையும் நீரே வளமும் நலமுமாக இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களுடைய வாழ்விலும் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் பொழிவீராக. எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகாக நின்று எங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற தாயே, எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்ற உம்முடைய அன்புக்கு உம்முடைய பாத்திரமாக என்னாலும் இருக்க இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. வேண்டும் மரங்களை பொழிக்கூடிய தாயே, எங்களை ஆசீர்வதியும். தஞ்சம் என்று இருக்கின்ற தாயே, எங்களை ஆசீர்வதித்தலும். ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு வேண்டுதலெல்லாம் ஆசீர்வதித்து உம்முடைய பிறந்த நாள் பரிசாக எங்கள் குடும்பங்களை எங்கள் வேண்டுதலெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமீன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்னையாம் ஆரோக்கியதாயே, எங்களுக்காக அருள் நிறைந்ததாயே, மனக்குறைகளை தீர்த்து வைக்கின்றதாயே, எங்களுக்காக பரிந்துரைக்கின்றதாயே, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னதாயே, எங்கள் குடும்பத்தின் விளக்கானதாயே, கண்ணுக்கு காட்சியானதாயே, மண்ணுக்கு வாழ்வானதாயே, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே, வேண்டும் வரங்களை பொழிகின்றதாயே, நம்புவோருக்கெல்லாம் நலமானதாயே, தேடுவோருக்கெல்லாம் வளமானதாயே, தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தி நிறைந்ததாயே, எங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்கின்றதாயே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மௌனமாக ஜெபிப்போம். அன்னையிடத்தில் சிறப்பு ஜெபங்களை வைங்கள். என்ன சொன்னேன்? மாதாவுடைய பிறந்த நாள் அண்மையில் வரப்போகிறது. மாதாவுடைய அம்மாவுடைய தேவத்தாயுடைய பிறந்த நாளுக்காக நாம் தயார் செய்வோம். அன்னையினுடைய பிறந்தநாள் பரிசை நாம் என்ன கேட்க போகிறோம்? மாதாவுக்கு நாம் என்ன பிறந்தநாள் பரிசை கொடுக்க போகிறோம்? கொடுக்க போவது என்ன, பெறப்போவது என்ன? சிந்திப்போம். கொடுக்க போவது நம்முடைய திருமணம் குடும்பத்தில் அன்னைக்கான முதன்மையான இடம். பெறப்போகக்கூடிய பரிசு என்னவாக இருக்க போகிறது? உங்கள் வேண்டுதல் என்னவோ செபியுங்கள். தாயே, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்த அனைத்து ஜெபங்களெல்லாம் ஆசீர்வதித்தாலும் சிறப்பாக இந்த திரு எண்ணெயெல்லாம் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இவற்றின் வழியாக உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் கொடுத்து உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் இந்த திரு எண்ணெய் வைக்கின்ற பொழுது உம்முடைய அருளால் நிரப்பியருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். இறுதி பாடல் பாடிவிட்டு அன்னையிடத்தில் நாம் ஜெபித்துட்டு சொல்வோம். தேவத்தாயினுடைய சிறப்பு ஆசீர் பெற முன்வரும் திரு எண்ணெயானது வைத்து ஜெபிக்கப்படும். பவனியாக மாதாவை நோக்கி வருவோம். என்னும் நாமம் நாமம் திருநாமம், என்னும் நாமம் நாமம் திருநாமம். ஆவே மரி, ஆவே மரி, ஆவே மரி.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.